ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு சாம்சங் மொபைல் யூசருக்கான வீடியோ தான். அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு ஒன் யூஐ 7.0, அதாவது ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட் வந்து ஒவ்வொரு மாடல் ஃபோனுக்குமே வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒன் யூஐ 7.0 நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து இதில் வந்து நம்மளுடைய ஃபோனோட பேட்டரியோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு சில செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களுமே வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ இப்படி எனேபிள் பண்ணுவோமா இருந்தால் நம்மளால கண்டிப்பாக நம்மளுடைய சாம்சங் மொபைலோட பேட்டரியோட லைஃப் டைமை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது எப்படி செய்கிறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஒரு சாம்சங் யூசர்னா சரியா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் யூஏ 7.0 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பேட்டரியோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணணும், பேட்டரி குயிக்காக வந்து டிக்ரீஸ் ஆகிறத குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டுங்க செட்டிங்ஸில் பாருங்கள், உங்களுக்கு பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு இங்கே பாருங்க, உங்களுக்கு பேட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளுடைய ஃபோனோட பேட்டரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போவீங்களா இருந்துச்சுன்னா இங்கே மூணு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று பேசிக், அடுத்தது அடாப்டிவ், இன்னொன்று மேக்ஸிமம். ஸோ இது வந்து அதாவது ஒன் யூஐ 7.0 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம மூணு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் பேசிக் அப்படின்னு நீங்கள் கொடுத்து வைப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து நார்மலாக வந்து 100%க்கு வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுமா இருந்துச்சுன்னா 95%க்கு அப்புறமா திரும்பவும் சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபீச்சர் தான். அதுலேயே பார்ப்போமா இருந்துச்சுன்னா கீழே நமக்கு அடாப்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோன் வந்து சார்ஜ் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு 80%லேயே வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ இதனால வந்து அந்த ரொம்ப நேரம் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிறது வந்து குறையிறனாலையுமே நம்மளுடைய சாம்சங் ஃபோனோட பேட்டரியோட லைஃப் வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டரி வந்து பார்த்துக்கணும், அதாவது ரொம்பவுமே லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். அதோட மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுப்போமா இருந்துச்சுன்னா இங்கே நமக்கு 80, 85, 90, 95. ஸோ இந்த மாதிரியான சார்ஜிங் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு ஒட்டோவாகவே ஃபோன் வந்து சார்ஜிங்கில் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூணு ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோமா இருந்தாவே நம்மளுடைய சாம்சங் ஃபோன்ற பேட்டரியோட லைஃப் டைமு கண்டிப்பாக நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களுமே உங்களுடைய சாம்சங் ஃபோனோட பேட்டரி லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸை வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்கள் சாம்சங் யூஸர் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பேட்டரி குயிக்காக ட்ரெயின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த செட்டிங்ஸை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண சொல்லிடுங்க. ஸோ இது போல் நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.